நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை முதல் தடவை பார்க்க போறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. அதன் மூலியமாக அப்கமிங்ஸ் வீடியோ கிடைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, இந்த கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்குள்ள போறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்மளுடைய சேனல்ல வாட் இஸ் இன்சைட் ஆஃப் காபா, அதாவது புனித காபாவின் உள்ளே என்ன இருக்கிறதுங்கக்கூடிய ஒரு கண்டென்ட் போட்டோம். இந்த கண்டென்ட் தான் நம்ம சேனல்ல ஒரு வைரலான கண்டென்ட். கிட்டத்தட்ட 200K, அதாவது 20 லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. 2900 லைக்ஸ் விழுந்திருக்கு. 200 கிட்டத்தட்ட ஒரு 150 டிஸ்லைக் விழுந்திருக்குது. 240 வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. இந்த கண்டென்ட் நல்லா வைரலா போயிட்டு இருக்குது. பட் இந்த கண்டென்ட்க்கு கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய மாற்று மத சகோதரர்கள் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நியாயமான சந்தேகம், அது வரவேற்கப்படக்கூடிய சந்தேகம். என்னன்னு சொன்னாக்க, இஸ்லாமியர்கள் சிலை வணக்கம் செய்வது கிடையாது, உருவ வழிபாடுகள் செய்வது கிடையாது. அதே மாதிரி கற்களையோ அல்லது படைப்பினங்கள் எதுவையும் வணங்குறது கிடையாது. இதுதான் நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம். ஆனால் இந்த புனித காபாவின் இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய ஹஜர் அல் அஸ்வத் எனக்கூடிய இந்த கருப்பு கல்லை ஏன் அந்த முஸ்லிம்கள் எல்லாரும் போய் முத்தமிடுறீங்க, அதை ஏன் வணங்குறீங்க? அப்ப அதை வணங்குறீங்கன்னு சொன்னாக்க, உங்களுடைய அடிப்படை கொள்கையான இறைவன் உருவமற்ற வணங்கக்கூடிய கொள்கைக்கும் இந்த சிலை வணக்கத்திற்கு எதிரான அந்த கொள்கைக்கும் இது முரணாக இருக்கிறது. இந்த கல்லை ஏன் போய் நீங்க வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய நியாயமான சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த மாதிரி சந்தேகம் கேட்டவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக கேட்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னாக்கா, அந்த காணொலியை முழுமையாக பார்த்திருக்கிறாங்க. வாட் இஸ் இன்சைட் ஆஃப் காபாங்க கூடிய அந்த காணொலியை முழுமையாக பார்த்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இஸ்லாம் என்றைக்குமே உருவ வழிபாட்டையோ சிலை வழிபாட்டையோ, அதாவது படைப்பினங்கள், உலகில் படைக்கப்பட்ட பொருள்களையோ வணங்குவதற்கு உண்டான ஒரு மார்க்கம் கிடையாது. படைத்தவனை மட்டும்தான் வணங்கக்கூடிய மார்க்கம். சரி, அப்போ காபாவை பார்த்து ஏன் வணங்குறீங்க? அது ஒரு கேள்வி இருக்குது. அந்த காபாவை பார்த்து நாங்க வணங்கவில்லை, காபாவின் திசையை நோக்கி இறைவனை அல்லாவை வணங்குகிறோம்ங்கிறது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இப்போ உலகத்துக்கு காபா மத்தியில இருக்குது. பூமி உருண்டைன்னு சொன்னாக்க, காபா பூமியின் மத்தியில் இருக்குது. இந்த உலகில் இருக்கக்கூடிய அந்த பூமியை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல வழிபடணுங்கக்கூடிய காரணத்துக்காக வேண்டி அந்த காபாவை நோக்கி அல்லாவே வணங்குறோம். சரியா? காபா என்பது ஒரு பள்ளிவாசல் தான். அது ஒரு 4 சுவர் கொண்ட ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நம்ம தெளிவா அந்த வீடியோல காட்டியிருக்கிறோம். ஓகே, இது காபா. காபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹஜர் அல் அஸ்வத் என்பது என்னங்கிறத பற்றி அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் வாட் இஸ் இன்சைட் ஆஃப் காபாவுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே பின்னும் பண்ணிருக்கேன். அதாவது கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கிறேன். ஓகே, இந்த ஹஜர் அல் அஸ்வத்ங்கக்கூடியது உலகிற்கு சொர்க்கத்திலிருந்து வந்த முதல் மனிதனாகிய நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது கையில் கொண்டு வந்த ஒரு கல், சோனத்து கல். சரியா? இந்த கல்லை அவங்க கொண்டு என்ன செஞ்சாங்கன்னாக்க, காபாவை நிர்மாணிக்கும் போது அந்த கல்லை அங்க வச்சாங்க. ஏன்னு சொன்னா, எல்லாரும் அதை பார்க்கட்டும்னு சொல்லி, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லுடைய பெயர் ஹஜர் அல் அஸ்வத், அதாவது கருப்பு கல். ஆனால் அந்த கருப்பு கல் சுவனத்திலிருந்து உலகத்திற்கு வரும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, வெள்ளை நிறத்தில் இருந்திருக்கு. பால் நிறத்தில் வெள்ளை நிறத்தில் இருந்திருக்குது. வெள்ளை நிற கல்லை ஏன் கருப்பு கல் என்று அழைக்கிறோம்னு சொன்னாக்க, வெள்ளை நிறமாக இருந்த அந்த கல் மக்களுடைய கை பட்டு 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 அந்த பாவ கரைகள் பட்ட காரணத்தினால கருப்பாக மாறிவிட்டது. அதனால்தான் அந்த வெள்ளைக்கல் கருப்பு கல்லாக மாறிவிட்டது. ஓகே, இது ஆதி பிதாவாகிய ஆதி நபி ஆகிய முதல் நபி ஆகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்த இந்த கல்லு இறுதி நபியாகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் அது பழக்கத்துல இருந்துச்சு. அப்போ அந்த கல்லை போய் ஏன் முத்தமிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த கல்லை கண்ட பொழுது அது சுவனத்திலிருந்து வந்த காரணத்தினாலும் நம்முடைய தந்தை வந்து அந்த கல்லை வந்து கொண்டு வந்த காரணத்தினாலும் ஒரு ஆர்வத்தில் அதை முத்தமிட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட காரணத்தினால்தான் அவருடைய சமுதாயமாகிய இன்றைய முஸ்லிம்கள் வந்து அதை போய் முத்தமிடுறாங்க. ஏன்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்ட காரணத்தினால அதை முத்தமிடுறாங்க. இது மட்டும்தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ். அதே சமயம் தீர்க்கதரிசியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதை கண்டிப்பாக முத்தமிட்டே ஆக வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல காபாவை வந்து வழிபட அந்த காபாவுக்கு ஹஜ் செய்ய வந்தவங்க வந்து எண்ணிக்கை வந்து கம்மி, யாத்திரிகளுடைய எண்ணிக்கை கம்மி. அவர் தீர்க்கதரிசி இல்லையா, அவங்களுக்கு தெரியும் வருங்காலத்துல வந்து எதிர்காலத்தில் நிறைய கூட்டம் வரும். அப்ப நிறைய கூட்டம் வரும்போது இந்த சின்ன ஒரு கல்லை முத்தம் கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாரும் வந்தாங்கன்னாக்கா உயிர் சேதங்கள் ஏற்பட்டுரும் நெருக்கடியினாலங்கிறதுனால அந்த கல்லை வந்து முத்தமிட வாய்ப்பு இருந்தால் முத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி முத்தமிட வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் தூரத்துல இருந்து அந்த கல்லை பார்த்து இப்படி கையை உயர்த்தினால் அதை நீங்கள் தொட்டதற்கு சமம், தொட்டதற்கும் முத்தமிட்டதற்கும் சமம் என்று சொல்லி அதை வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த கல்லை வணங்குறோமான்னு சொல்லி கேட்டாக்கா வணங்கலை. வணங்குறதாக இருந்தால் என்ன நடக்கும், அந்த காபாவில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கும்னு சொன்னாக்கா எல்லா மக்களும் அந்த கல்லுகிட்ட போயிட்டு கையேந்தி எனக்கு அது கூடி இது கூடி என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு முறையீடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்க அந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த கல்லை தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் ஆசைப்படுவார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொட்டு முத்தமிட்ட காரணத்தினால் மட்டும். மற்றபடி அந்த கல்லுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அந்த கல் எதையும் கொடுக்கக்கூடியதும் கிடையாது, அந்த கல் வணக்கத்துக்குரியதும் கிடையாது. இதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அந்த கல்லை பார்த்து சொன்னாங்க, எந்த சத்தியமற்ற கல்லே, முகமது நபி எங்களுடைய நபி வந்து உன்னை தொட்டு முத்தமிட்ட காரணத்தினால் மட்டும்தான் நான் வந்து உன்னை முத்தமிடுகிறேன், இல்லை என்றால் உனக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கல்லை பார்த்து சொன்னாங்க. ஸோ இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும் வண்ணமாக தான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். காபாவை பார்த்தும் இஸ்லாமியர்கள் வணங்கவில்லை, காபாவின் திசையை பார்த்து தான் வணங்குகிறோம். அதே போன்று காபாவில் இருக்கக்கூடிய கருப்பு கல்லையும் வணங்கவில்லை, அது வணக்கத்துக்குரியதும் கிடையாது. அந்த கல்லை முகமது நபி தொட்ட காரணத்தினாலும் முத்தமிட்ட காரணத்தினாலும் மட்டுமே அதை வந்து தொடுறோம். அதுவும் போக அது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டுமா, அது வந்து செய்யாவிட்டால் அந்த ஹஜ் கிரியை வந்து நிறைவேறாதா என்று சொன்னால் இல்லை. தொட வாய்ப்பு இருந்தால் தொட்டுக்கொள்ளலாம், முத்தமிட வாய்ப்பு இருந்தால் முத்தமிட்டுக் கொள்ளலாம். முடியாத பட்சத்தில் அதை கையை மட்டும் அப்படி காட்டிவிட்டு நம்முடைய மற்ற கிரியைகளை சரியாக செய்து கொண்டால் போதுமானது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷபீர் அஹ்மத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.